ஹாய் ஹால், வெல்கம் டு சாசி சங்கீதா விளாக். ரொம்ப நாளாக நாங்கள் ஒரு சேனல் ஆரம்பித்தேன். அந்த சேனலில் ஒரு சின்ன சின்ன ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும்தான் போட்டுட்டு இருந்தோம். ஒரு ஃபுல் லென்த் விளாக் வீடியோ போடணுன்னு எங்களுக்கும் ஆசை. ஆனால் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் நீங்கள் ஒரு ஃபுல் லென்த் விளாக் வீடியோ போடலாமேன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் அதுக்கு இப்போ தான் நேரம் கிடச்சிருக்கு. அதுவும் எந்த நாள் அன்றைக்கி, ஒரு தைத்திருநாள் அன்றைக்கி எங்களோட ஃபுல் லென்த் விளாக் வீடியோ வர்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ஃபுல் லென்த் விளாக் வீடியோ. இதுக்கு நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா, பொங்கல் கொண்டாடுறதுக்கு எங்கள் சொந்த ஊருக்கு போயிட்டுருக்கோம். சொந்த ஊருனா திருச்சி மதுரை மாதிரி நினச்சிக்காதீங்க. நான் நார்த் மெட்ராஸில் இருக்க திருவொற்றியூர் தான் போகிறேன். என்னங்க பண்ணுறது, இந்த எண்டில் எங்களோட ஆஃபீஸ் இருக்கிறதுனால அந்த எண்டுலேருந்து இந்த ஆஃபீஸ்க்கு டெய்லி வந்துட்டு போக முடியாதுன்றதுக்காகவே இங்கே ஆஃபீஸ் பக்கத்தில் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஆனால் ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன் அப்படின்னா எங்கள் சொந்த வீட்டுக்கு நாங்கள் போய் அங்கே எல்லாரோடையும் சேர்ந்து கொண்டாடுறது தான் வழக்கம். அதனால தான் இந்த பொங்கலுக்கு திருவொற்றியூர் நாங்கள் கிளம்பிட்டு இருக்கோம். எல்லாரும் பொங்கலுக்கு ஊருக்கு போயிட்டாங்க போல். சென்னையில் டிராஃபிக்கே இல்லை. இந்த ரோடு இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்லை. ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு. ஆனால் இந்த வருஷம் பொங்கலுக்கு நாங்கள் மஞ்சளே வெளியே வாங்குறதா இல்லை. நாங்களே மஞ்சளை அறுவடை பண்ணலான்னு இருக்கோம். லாஸ்ட் இயர் மஞ்சள் வாங்கினதை நாங்கள் கீழே தூக்கி போடாமல் அதை நாங்கள் ஒரு தொட்டியில் போட்டு பத்திரமா அதை சின்னதாக பிளான் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மஞ்சளை நாங்கள் இன்றைக்கி தான் அதை எடுக்க போகிறோம். ஆக்சுவலி மஞ்சள் செடி இருக்கிறது எனக்கே தெரியாது. எங்கள் வீட்டில் ஒரு சின்ன மாடி தோட்டம் மாதிரி நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். அங்கே தான் இந்த மஞ்சள் செடியெல்லாம் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நான் அந்த மஞ்சளை எடுத்து பார்க்கும்போது எனக்கே செம்ம எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. நிஜமாலே மஞ்சள்ன்ற மாதிரி என் வயசுக்குள்ளே இந்த சின்ன வயசுலலாம் இந்த அறுவடை பண்ணும்போதெல்லாம் அதுவும் நாமளும் பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு. என் கையால் நானே அந்த மஞ்சளை அறுவடை பண்ணும்போது ரொம்ப செம்ம ஒரு ஃபீலாக இருந்துச்சு. அது ஆக்சுவலி பார்க்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. ஆனால் மண்ணுக்குள்ளேருந்து வெளியே எடுக்கிறதுக்குள்ளே ஒரு பெரிய போராட்டம் தான். ஏன்னா ரூட்ஸ் நல்ல சாயில்ஸில் போய் மாட்டிக்கிச்சு. எனக்கு எடுக்க முடியல. என் மதரில் ஆல்ரெடி எல்லாத்தையும் கொஞ்சம் டிக் பண்ணி கொஞ்சம் ஈஸியாக எடுக்கிற மாதிரி எனக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அதை எடுத்து வாஷ் பண்ணி நல்லா மஞ்சளெல்லாம் வாஷ் பண்ணி இலையெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தேன். ஆனால் அந்த ஸ்மெல்லு இருக்குது பாருங்கள், அப்படியே ஃப்ரெஷ் மஞ்சளோட ஸ்மெல்லு செம்மையாக இருந்துச்சு. ஒரு மாதிரி ஏர்த்தி ஸ்மெல். அந்த மஞ்சள் ரியலி என்னதான் நம்ம கடையில் மஞ்சள் வாங்கி அரைச்சாலுமே ஃப்ரெஷ் மஞ்சளோட ஸ்மெல் அப்படியே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட எங்கள் வீட்டில் மட்டுமே நாங்கள் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு ஒரு மஞ்சளை நாங்கள் இந்த வாட்டி ஹார்வெஸ்ட் பண்ணோம். இதே மஞ்சளை தான் நாங்கள் பொங்கலுக்கு யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? கடையில் வாங்க போகிறீங்களா? நீங்கள் இந்த வருஷம் மஞ்சளை கடையில் வாங்குறீங்களா இல்லை நீங்களே ஹார்வெஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணுறீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தைப்பொங்கல் நாளும் வந்துருச்சு. காலையிலேயே எழுந்து குளித்து ட்ரெஸ் எல்லாம் பண்ணி புடவையெல்லாம் கட்டி என் வீட்டுக்காரர் இந்த வாட்டி வேஷ்டி ஷர்ட்டெல்லாம் போட்டுட்டு மாடியில் நாங்கள் பொங்கல் வைக்க ரெடி ஆகிட்டோம். இந்த வாட்டி பொங்கலை நாங்கள் மண் அடுப்பில் வைக்கலான்னு பண்ணோம். இந்த மண் அடுப்புக்கு பார்த்திங்கன்னா எங்களோட வீட்டோட வயசு ஆகுது. இந்த வீட்டுக்கு நாங்கள் எங்கள் மதுரையில் புதுசாக வீடு கட்டி பால் காய்ச்சும் போது வாங்கின மண் அடுப்பு. அதை அவங்க அவ்வளோ பத்திரமா வச்சுருக்காங்க. அதில் தான் நாங்கள் வருஷம் எல்லா வாட்டிக்கும் பொங்கல் வைப்போம். சரி, இந்த இதில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அடுப்பை மஞ்சள் ஃபுல்லாக தேய்ச்சிட்டு திருநீரில் பட்டை போட்டு குங்குமம் வச்சு மண் அடுப்பை ரெடி பண்ணிட்டோம். சரி, கோலம் போடலான்னு மேலே போய் ஒரு சின்னதாக எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ரங்கோலி மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் கரும்பு செட் பண்ணி அதுக்கு மேலே இந்த மண் பாத்திரம் கொண்டு போய் வச்சு இந்த தடவை நாங்கள் என்ன யோசிச்சோன்னா விறகு வாங்குறதுக்கு பதிலாக, ஏன்னா லாஸ்ட் டைம் விறகு ரொம்ப ஈரமாகி எரியறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சரி, இந்த வாட்டி விறகுக்கு பதிலாக வெரைட்டி வாங்கி யூஸ் பண்ணோம். ஆக்சுவலி இந்த வெரைட்டியை ஒரு உரமாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது எரிஞ்சிட்டதுக்கப்புறம் அது ஒரு நல்ல பவுட்ரு மாதிரி ஆகிடுச்சு. அதை அடுத்து நம்ம செடிக்கு போட்டு உரமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கற்பூரம் காமிச்சு அந்த கற்பூரத்தை அந்த வெரைட்டியில் கொட்டி அடுப்பை எரிய விட்டோம். அதுக்கப்புறம் நல்லபடியாக எங்களுக்கு பால் பொங்கி நல்லா வந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அரிசியெல்லாம் போட்டோம். எங்கள் வீட்டில் எல்லோரும் அரிசி போட்டாங்க. என் மாமனார், என் மாமியார், என் ஹஸ்பண்டு எல்லோரும் போட்டாங்க. என் சிஸ்டர் நான் ஊரில் இருக்காங்க, அதனால் அவங்களால வர முடியல. அவங்க அப்ராடில் இருக்கிறதுனால அதனால் நாங்களே போட்டோம். இப்படி எவ்வளோ அழகாக சூப்பராக எங்கள் வீட்டு பொங்கலோ இந்த வாட்டி நிறைய காற்று வர அடுப்பு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னால் முடியல, கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அந்த வீடியோலாம் நான் போட வேண்டாம், என்னோடய மேக்கப்லாம் அழைச்சிட்டு நான் போட வேணான்னு சொல்லிட்டேன்.
அதுக்கப்புறம் என்னால் அடுப்பில் உட்கார முடியலன்னு எங்கள் அத்தையே நான் உட்கார சொல்லிட்டேன், நீங்களே உட்காருங்க என்னால் முடியலன்னு அவங்களே தான் உட்காந்து பண்ணாங்க. நான் ஜஸ்ட்டு ஆக்ஷன் மட்டும் கிண்டுறது அது மட்டும் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் காற்று மட்டும் கம்மியாக இருந்துச்சுன்னா ஏர்லியராகவே நாங்கள் பொங்கல் பண்ணி முடிச்சிருப்போம். இந்த தடவை ஏன்னா மழை வந்ததுனால இந்த ஈரக்காற்று வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு, அதனாலே கொஞ்சம் டிலே ஆச்சு எங்களுக்கு பொங்கல் வர்றதுக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் வெள்ளெல்லாம் போட்டு போட்டோன்னே ஆல்மோஸ்ட் செட் ஆகிடுச்சு பொங்கல், ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு அரிசி. அதனால் வெல்லம் போட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பொங்கல் வந்துடும்னு முடிவு பண்ணிட்டோம். அதுக்குள்ளே நடுவில் பசிக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, அதுக்குள்ளே நடுவில் எங்கள் மதனில் கீழே போய் வடை பாயசம்லாம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அது வரைக்குள்ளே நான் இங்கே பொங்கலுக்கு நெய்யெல்லாம் தாளித்து பொங்கலில் ஊற்றிட்டு சாமி கும்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம். நாங்கள் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்றதுக்கு இந்த நெய்யெல்லாம் போட்டதுக்கப்புறம் அந்த நெய் மிதக்க இருக்கும்போது பொங்கலை எப்படா சாப்பிடுவோன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்காகவே சீக்கிரம் சாமி கும்பிடணுன்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் நானும் கிண்டுறேன் அப்படின்னு அவரும் உட்காந்து கிண்டிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நாங்கள் சாமி கும்பிட்றதுக்கு எல்லோரும் ரெடி பண்ணிட்டோம். கொஞ்சம் அந்த நெருப்பை எடுத்து அடுப்பில் இருக்கிற நெருப்பை எடுத்து கொஞ்சம் போட்டு அதில் சாம்பிராணி போட்டு சாம்பிராணி காமிச்சு எல்லோரும் சாமி கும்பிட்றதுக்கு எங்கள் வீட்டில் எல்லோரும் வந்து நின்று நாங்கள் சாமி கும்பிட ஆரம்பித்தோம். ஆக்சுவலி சாமி கும்பிட்டு முடித்தோடனே நான் மனசில் நினச்சிட்டு இருந்தேன் எல்லோரும் சேர்ந்து பொங்கலோ வீடியோ பார்த்தா மாதிரி சொல்லலான்னு. ஆனால் அதுக்குள்ளே என்னோடய மதரன்லாவே வாங்க எல்லோரும் லைனில் நில்லுங்க, நம்ம எல்லாருக்கும் பொங்கலோ சொல்லலான்னு அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவே சூப்பராக இருந்துச்சு. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். கை கட்டுங்க, வாங்க கை கட்டுங்க, வாங்க பிடிச்சிக்கோங்க. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். சூரிய பகவானே காட்டுங்க. கொஞ்சம் ரவுண்டு நில்லுங்கடா. அவ்வளோதான் போடும். நானும் தெரியல, பார்த்துட்டேன். சொல்லுங்க சத்தமா. பொங்கலோ பொங்கல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் என் ஹஸ்பண்டு மதுரையில் எல்லோரும் குட்டி குட்டியாக ஒரு ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்சுட்டு கீழே பூஜை ரூமில் போய் பூஜை பண்ணுறதுக்கு போயிட்டோம். பூஜை ரூமில் ஆல்ரெடி எங்கள் மம்மியார் எல்லாமே செட் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் கற்பூரம் காமிச்சு ஊதுவத்தி காமிச்சு அங்கே பொங்கல் வச்சு வடை பாயசம்லாம் வச்சு அங்கே சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். சாமி கும்பிட்டு முடித்தோடனே அதை சாப்பிட்றதுக்காக நான் ரெடியாக இருந்தேன். 2 பேரும் ஈகர்லி அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்மளோட தமிழ் மரபுப்படி என்ன பண்டிகை இருந்தாலும் பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதே அது ஒரு பெரிய சந்தோஷம்தான். அதனால எங்கள் வீட்டு பெரியவங்க காலில் நாங்கள் 2 பேரும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோம். எங்கள் வீட்டு வழக்கப்படி நாங்கள் ஆசீர்வாதம் மட்டும் வாங்க மாட்டோம். எங்களுக்கு வந்து இந்த ஹக் பண்ணி அவங்களோட அன்பை எங்களுக்கு பகிர்ற மாதிரி, நாங்கள் அவங்க அன்பை பகிர்ற மாதிரி எங்கள் வீட்டில் எப்போவுமே இது பண்ணுவோம்.
அது வெளியில் பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கோ அது வந்து எங்களோட நேச்சுரலாகவே எங்கள் வீட்டில் அது நாங்கள் எந்த நாளாக இருந்தாலும் என்ன பண்டிகையாக இருந்தாலும் ஏன் நாங்கள் இப்போ ஊருக்கு திரும்பி ரிட்டன் கிளம்புறோனாலும் இதை ஹக் பண்ணி பத்திரமா போயிட்டு வரோம், நீங்கள் பத்திரமா இருங்க அப்படின்ற மாதிரி அந்த அன்பை காட்டிட்டு நாங்கள் போவோம். ஆசீர்வாதம் வாங்கியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன, பொங்கல் காசு வாங்குறது தான் பேலன்ஸு. என் அத்தையும் மாமாவும் சேர்ந்து எங்களுக்கு பொங்கல் காசு கொடுத்தாங்க. நீங்களும் எவ்வளோ பொங்கல் காசு வாங்கினீங்கன்னு சொல்லுங்கள்.